நேரம். மீரா என்ற சின்ன பெண்ணோ அவளுடைய சுறுசுறுப்பான நண்பன் குட்டு என்ற அணிலும் ஒரு பசுமையான தோட்டத்திற்குள் நடந்து சென்றார்கள். அப்போது சூரியன் சிரித்துக் கொண்டே சொன்னான், நான் ஒளியும் வெப்பமும் தருகிறேன். செடிகள் தங்கள் இலைகளை ஆட்டி சூரிய ஒளியால் நாங்கள் உணவு தயாரிக்கிறோம் என்றன. மீரா ஆச்சரியப்பட்டாள். வாய் இல்லாமல் செடிகள் எப்படி சாப்பிடும்? அப்போது காற்று மெதுவாக சொன்னது, நாங்களும் உங்களைப் போல காற்றை சுவாசிக்கிறோம். மழைக்குள் இருந்து வேர் சொன்னது, நாங்கள் தண்ணீரையும் சத்துக்களையும் குடிக்கிறோம். திடீரென கருமேகங்கள் வந்தன. ஜி டா ஜி டா. மழை பெய்யத் தொடங்கியது. செடிகள் எல்லாம் மகிழ்ச்சியாக ஆடின. குட்டு குதித்து பாடினான். மழை வந்தால் செடிகள் உயரமாகவும் வலிமையாகவும் வளரும். ஒரு வண்ணத்து பூச்சி பறந்தது. மலர்கள் எனக்கு தேன் தரும். ஒரு தேனீ சொன்னது, நான் மலர்களுக்கு விதை உருவாக்க உதவுவேன். மீரா கை தட்டினார். இயற்கையே ஒரு பெரிய அறிவியல் ஆய்வு கூடம். மாலை நேரம் வந்தது. சூரியன் மெதுவாக மறைந்தான். மீரா சிரித்துக் கொண்டே சொன்னார், நாம் இயற்கையை பாதுகாத்தால் இயற்கை நம்மை பாதுகாக்கும். அப்போது தோட்டம் முழுவதும் ஒன்றாக பாடியது. அறிவியல் எல்லா இடத்திலும் இருக்கிறது.